ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா கார்த்திக்கிட்ட அந்த முகமுடியை பார்த்துட்டு என்ன சாமியார் விஷயம் போட்டு கொண்டு போனவொடனே முகமுடி மாதிரி இருக்குது அப்படின்னதும் உடனே ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு பேக் எடுத்துட்டு நீரா கார்த்தி என்ன பண்றாங்கன்னா ராஜா வீட்டுக்கு வந்து டேய் இந்தாடா பேக் அப்படின்னதும் மாப்பிள்ளை நல்ல வேலை மாப்பிள்ளை இது என்னோட பேக் தான் எப்படி உன்னோட வண்டியில வந்துச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா முகமுடி இருக்கு. ஐயோ இது என்னோட பேக்கில் மாப்பிள்ளை எப்படிடா அவங்ககிட்ட வந்துச்சு? டேய் நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேட்குறியா? எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை என்னடா இதெல்லாம் அப்படின்னு காட்டி சத்தம் போடுறாங்க. மாப்பிள்ளை இது என்னோட பேக்கே இல்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மாற்றி எடுத்துட்டு வந்த விஷயத்த ராஜா காட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கிட்ட காட்டி அடிச்சு வராங்க. என்னடா சொல்கிறான், அன்னைக்கு அந்த ரம்யா மேடம் கூட அவனோட காப்பாற்றினாங்கல்ல அவனோட பேக் தான் மாப்பிள்ளை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னதும் உடனே நம்ம காட்டி சரி இரு அவன் வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரம்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க கார்த்தி மேடம், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காப்பாத்திட்டு போனீங்களே அவனோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னதும் ஐயோ இந்த கார்த்தி கண்டுபிடிச்சிட்டா நீ கொடுக்கலன்னா டவுட்டா இருக்கும். ஓகே கார்த்தி கொடுக்குறா அப்படின்னுட்டு அட்ரஸை மெசேஜ் பண்ணி விடுறாங்க நம்ம ரம்யா. சரி வா இந்த அட்ரஸ்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜாவும் கிளம்பி நேரா நம்ம யோசிக்கிற விஷயம் போட்டான் இல்லையா அவனோட வீட்டு கேட் முன்னாடி நிற்காங்க. பார்த்தா கேட் பூட்டி இருக்கு. மாப்பிள்ளை இது அந்த போலீஸ் சாமியார் வீடாடா. டெய் பூட்டி இருந்தா போலீஸ் சாமியார் ஆயிடுமா அப்படின்னு பார்த்து சரியா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் சாமியார் வந்துடுறாங்க. மாப்பிள்ளை இவன் தான் மாப்பிள்ளை அந்த ஃப்ராடு அப்படின்னு. டெய் என்னடா ஒண்டி வாரியா இது யார் ஏரியான்னு தெரியுமா? இது என்னோட ஏரியா. சரி வாடா பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டைக்கு போறாங்க. சார் நாங்க ஒன்றும் உங்க கூட சண்டை பிடிக்க வரல. ஆமா இந்த பேக் உங்களுடையா பாருங்க அப்படின்னதும் உடனே பேக்கை பார்த்துட்டு திருன்னு முடிக்கிற மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள முழிக்கிறான். கண்டிப்பா இது இவனோட பேக் தான் அப்படின்னு ராஜா முந்திரி கொட்டை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஆள் ஐயோ சார் எனக்கு இந்த பேக்குக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை சார், நான் இதுக்கு சார் இந்த பேக்கை வச்சுக்கணும், எனக்கு இது என்னோட பேக்கே இல்லை அப்படின்னதும் உடனே காட்டி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன உங்க சந்தேகம் தீரணும் இருங்க வார அப்படின்னுட்டு உடனே யோசிர் உள்ள போய் அவங்க ஒரு பேரை பேக்கை எடுத்துட்டு வராங்க. பாருங்க சார் இதான் என்னோட பேக் சார், இப்போ வச்சு உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா அப்படின்னதும் டேய் போய் சொல்லாடா என்னடா அப்படின்னு ராஜா கேட்டதும் யோசிர் ராஜாவை நெருங்கிட்டே போறாங்க. பாரு மாப்பிள்ள இவ எப்படி என் பக்கத்துல வாரான்னு ராஜா சொன்னதும் உடனே காட்டி உன்னை லவ் பண்ணத்தான் வராரு அப்படின்னதும் ராஜாவுக்கு நோடி ஆயிடுது. ஓகே சார் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ராஜாவும் கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே அப்படின்னு பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கார்த்திக் ஒரு ஃபோன் வருது. கார்த்திக்ல நம்ம ராஜாவுக்கு இளையராஜாவா உங்க பேக் ஒன்று இருக்கா அப்படின்னதும் உடனே இளையராஜா ஃபோனை வச்சுட்டு மாப்பிள்ள என்னோட பேக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா அப்படின்னதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ராஜாவும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அங்க பார்த்தோம்னா வேறு ஒருத்தங்க இருக்காங்க. சார் வாங்க சார் இங்க பாருங்க, நீங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து போனீங்கல்ல கட்டப்பை அது அவரோட தான் அப்படின்னதும் உடனே அவர் வராரு. சார் நான் தான் சார் சாம்பசிவன், நான் சினிமா துறையில இருக்கேன், நான் இப்படி என்ன வேஷம்லாம் போடுவேன், ரொம்ப நன்றி சார் என்னோட பேக்கை எடுத்து கொடுத்ததுக்கு அப்படின்னதும் கார்த்திக் சந்தேகமாவே இருக்கு. உடனே அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் சார் அன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்கல்ல, ஸோ இவர் ஒரு கேஸ்ல நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம், அப்போதான் இவர் உங்க பேக்கை மாறி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஆமா சார் சரி உங்களுக்கு சினிமா துறையில இருக்கிறதுக்கு ஐடியா இருக்கும்ல, ஐடியா காமிங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதும் உடனே இந்த ஆளு ஐடியா காமிச்சிடுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவா அவங்க பேக்கை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன மாப்பிள்ள கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துலயும் நிற்கும் இல்லடா, இதுக்கு பின்னாடி இருந்து யாரோ பிளே பண்றாங்க, ஃபர்ஸ்ட் யார் அவங்கன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கார்த்தி சரியா கெஸ் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா அந்த பேக்கை எடுத்துட்டு போன அந்த சினிமா துறையில இருந்த அவருக்கும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டருக்கும் ரம்யா ரொம்ப நன்றி சார், நான் சொன்ன மாதிரி பக்காவா நடிச்சிட்டீங்க அப்படின்னு பணம் கொடுத்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி நீ என்ன பண்ணாலும் சரி இதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்கன்னா நம்ம அபிராமி தான் தீபா அன்னைக்கு ஒருத்தங்க உன் கையில மஞ்சள் கயிறு கட்டி விட்டு எனக்காக பரிகாரம் பண்ண சொன்னல. ஆமா அத்தை அந்த சாமியார் போய் எங்கம்மா இருக்காங்க? கோவில்ல தான் அத்தை. சரிம்மா உன் கல்யாணத்துக்கு அவங்க கிட்டே நம்ம நாள் குறிக்கலாம், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னதும் தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வராங்க. பில்லி வரான் அப்படின்னு மைக்கிள் கிட்ட மீனாட்சி சொல்றாங்க. இவளை எப்படியாச்சும் ஒரு மாசத்துக்கிட்ட வரவிடாம பண்ணணும், என்ன பண்ணலாம் நான்
சொல்ற ஐடியா அப்படின்னு மீனாட்சி வந்து மைத்திலி காதுக்குள்ள ஒரு ஐடியா சொன்னது மைத்திலி சூப்பர் அப்படின்றாங்க. ரம்யா வந்துட்டு வா ரம்யா என்ன விஷயம், தீபா அங்க இருக்கா மாடியில இருக்கா அப்படின்னதும் ரம்யா வந்து தீபாவை பார்க்கலான்னு போறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல மைத்திலி என்ன பண்றாங்கன்னா ஓடி போய் ஷோப் எடுத்துட்டு வராங்க. இங்க பாருங்க தண்ணியை ஊத்தி அவ வார வழியில ஷோப்பை போட்டு வைப்போம், வலிக்கு விழுந்தான்னா ஒரு மாசத்துக்கு நடக்க முடியாத அளவுக்கு கால் வந்து சரியில்லாம போயிடும், அதுக்குள்ள நம்ம தீபா கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படிங்கிறது சூப்பர் அப்படின்னுட்டு ரம்யா வார வழியிலேயே மைத்திலி ஷோப்பா வச்சிடுறாங்க. அப்படின்னு பார்த்து மீனாட்சி ரம்யா கிட்ட போய் என்ன தீபாவை பாத்தியா, தீபாவை காணும் அப்படின்னுட்டு கதை கொடுத்துட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து சரியா ரம்யா வலிக்கு கொண்டு விழுந்துடுறாங்க. நல்லபடியா வந்து மடி அடிபட்டுறது. உடனே அந்த இடத்துக்கு மைத்திலி மீனாட்சி ஓடி வராங்க. அச்சுச்சோ என்ன ஆச்சு ரம்யா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லா அடிபட்டுட்டு உடமா வலிக்குதா, வலிக்காம என்ன செய்யும், நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு ரம்யா சத்தம் போட்டது. சரி போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டு, கண்டிப்பா அதுக்கு வலி இருக்கும், நல்லபடியா ரெஸ்ட் எடு, இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, வேணும்னா தீபாவோட கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போனதுக்கு அப்புறமா வா, அப்படி வரணும்னு அவசியமே கிடையாது, போ அப்படியே போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வழி அனுப்பி வச்சிடுறாங்க. இவளுக்கு இது தேவைதான் அப்படின்னு அந்த இடத்துல மைத்திலி மீனாட்சி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வந்து அடிப்பட்ட காலுக்கு நல்லபடியா மருந்து செஞ்சிட்றாங்க. என்னை வரவிடாம பண்றதுக்கு தானேடி ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இப்படி பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு வரேன்டி, ஃபர்ஸ்ட் அபிராமியோட மருமகளா வரா, அப்ப இருக்குடி உங்க ரெண்டு பேருக்குங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில வந்து நம்ம தீபாவும் அபிராமியும் நீரா கோவிலுக்கு கிளம்பி வராங்க. அப்ப நம்ம தீபா வந்து நான் சொன்ன அந்த சாமியார் இங்க தாத்தே இருந்தாங்க, ஆனா எங்க தேடியும் காணும் அப்படின்னு தீபா வந்து தேடிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சரியா வந்து சாமியார் அபிராமி பக்கத்துல நிக்காங்க. தீபா என்னமா என்ன ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னதும் தீபா வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படிமா உங்களுக்கு தெரியும், என்னை யார் தேடுறாங்கன்னு எனக்கு தெரியாதா, வாமா என்னமா வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டதும் இல்லம்மா எனக்கு ஒரு பிரச்சனை வந்து என் அத்தைக்கு வந்து பிரச்சனை வந்ததும் என்னோட தாலியை கழட்டி சபதம் போட்டேன், என் அத்தை வந்து தாலி எடுத்து கொடுத்துதா என் புருஷன் என் காலத்துல தாலி கட்டணும்னு, இப்போ என் ஆசை நல்லபடியா சிறப்பா எங்க கல்யாணம் நடக்கணும்னு, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் அத்தை வந்து இப்போ எங்களுக்கு கல்யாணத்தை சிறப்பா நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க, அதாம்மா உங்ககிட்ட கேட்டு நல்ல நாள் குறிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னதோ அந்த சாமியார் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சாமியார் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்க சொன்னதாலதான் என் உயிரை வந்து என் மருமக தீபா வந்து காப்பாத்திருக்கா, ரொம்ப நன்றிமா அப்படின்னதும் இல்லாத கடவுளோட விளையாட்டுமா, அதுக்கு சரி சொல்லுங்க என்ன விஷயமா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த சாமியார் வந்து கேட்டது. எல்லாம் என் பையனோட கல்யாணத்தை பத்தி பேசி உங்ககிட்ட நாள் குறிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோமா, நீங்க தான் ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுக்கணும் அப்படின்னது. சாமியார் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா, ஒரு விஷயத்த நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு, இங்க பாரு உன்னையும் உன் புருஷனையும் மனசார யாராலையும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா இந்த ஜென்மத்துல உன் புருஷனுக்கு நீதான அந்த கடவுள் வந்து விதிச்சிட்டாரு, ஆனா உண்டு இந்த கல்யாணத்துல வந்து 1000 குழப்பங்கள் 1000 பிரச்சனை வரும், உன் கழுத்துல இந்த வாட்டி ஏற போற தாலி வந்து மிகப்பெரிய போராட்டத்துல தான் வந்து ஏறப்போகுது அப்படின்னதும் தீபாவும் அபிராமியும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஆமா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும், கடவுள் ஒருத்தன் இருக்கால அவன் நினைக்கிறபடிதான் எல்லாமே நடக்கும், இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது தீபா, முக்கியமா நீ யார நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அவங்களாலதான் உன் வாழ்க்கையிலேயே பிரச்சனை வரப்போகுது, உன் வாழ்க்கைக்கு ஒருத்தி இடிச்சலா வரப்போறா அப்படின்னது தீபாவுக்கு இடிவிழுந்த மாதிரி போயிடுது. என்னமா இது நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு இப்படி நீங்களே 4 கெட்ட வார்த்தை சொன்னா நான் என்னமா பண்றது, கவலைப்படாத, அந்த கடவுள்கிட்ட எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நான் குறிச்சு கொடுக்குற நேரத்துல கல்யாணத்தை முடிங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னதும் நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்க வேணாமா, என் மருமக தாலி விஷயத்துல யாரும் உயிருக்கோ ஆபத்து இருக்கா அப்படின்னு அபிராமி தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் மறைமுகமா கேட்கறாங்க. என்னமா இப்படி பேசுறீங்க, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறதால மற்ற உயிர்களுக்கு ஆபத்து வரப்போகுது, ஆனா அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறதே மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லதே நடக்கும், பொறுமையா எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னதும் அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ரொம்ப வருத்தமும் படுறாங்க. என்னமா தீபா இது இப்படி ஆகுது, கவலைப்படாதீங்க, நம்ம கடவுள்கிட்ட பார்த்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம், நீங்க இதை பத்தி
பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னதும் அபிராமியும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க பார்த்தோம்னா நீரா தர்மலிங்கம் ஜானகி கிட்ட வந்து, இங்க பாருங்க சம்மதி, தீபா மூலமா என்ன ஒரு சாமியார் தான் காப்பாத்துனாங்க. இப்போ நானும் தீபாவும் சாமியாரை பார்த்துட்டு வந்தோம். தீபா கழுத்துல தாலி ஏறுறதால என்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு அந்த சாமியாரே மறைமுகமா சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க யார் யோசியரை போய் பார்த்தீங்க? எனக்கு என்னமோ அவர் போலியான யோசியரா இருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் உடனே ஜானகி சம்மந்தி, ஆரம்பத்திலேயே தீபாவோட கழுத்துல தாலி ஏறாதுன்னா சொன்னாரு. அதே மாதிரி நடந்துச்சுல. இங்க அவர் சொன்ன மாதிரி மற்றது நடந்துருமோன்னு பயமா இருக்கு சம்மந்தி. இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த கடவுளே இறங்கி வந்து நல்லது சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ அதனால என் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்லதே நீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு அபிராமி வந்து ஜானகியையும் நம்ம தர்மலிங்கம் ஐயாவையும் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில அபிராமி எல்லாரையும் வர சொல்றாங்க. இந்த பக்கம் ரம்யாவும் வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட வராம இருப்பான்னு பார்த்தா இப்படி வந்து நிக்கிறாளே அப்படின்னு மைத்லியும் மீனாட்சியும் டென்ஷன் ஆகிறாங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். எப்படியோ நம்ம தீபாவுக்கு வந்து முறைப்படி தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அப்படி பார்த்தாலும் தீபாவை நம்ம பொண்ணு பார்க்க வேண்டாமா? அதனால காத்தி, நம்ம தீபாவை பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னமா இதெல்லாம் அப்படின்னு அருண் கேட்கிறாங்க. ஆமாப்பா, இதான் பொண்ணு வீடு, இதான் மாப்பிள்ளை வீடு. இங்கதான் நான் காத்தி நீ எல்லாம் தீபாவை பொண்ணு பார்க்க வர போறோம். பொண்ணு பார்க்க வரும்போது எப்படிலாம் இருக்கணுமோ தீபாவோட அம்மா அப்பாலாம் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து திட்டம் போடுறாங்க.